நம்ம தாளிப்பத்தில் ஊற்றிக்கலாம் வடகம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை, அதாவது இந்த கொடி மாதிரி படர்ந்து போகுது பாருங்க, குட்டி குட்டி இலை. அப்புறம் இலை பாருங்கள் இதுக்கு எப்படி இருக்குது, இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. இது ஆர்கானிக்காக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இது கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வாங்கி நான் நல்லா வாஷ் பண்ணேன், நிறைய மண் இருந்துச்சு, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மறுபடியும் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது பார்த்துக்கலாம் வாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு கீரை போட்டு நம்ம செய்துக்கலாம். குக்கரில் ஆயில் ஊற்றிக்கங்க, சீரகம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 10 பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு பெரிய அணியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுங்க. அதுவும் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு போட்டுக்கலாம். டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் அளவு டொமேட்டோ போட்டேன். உப்பு போட்டுக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கீரை போட்டுக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா 2 முறையாவது இது சாப்பிடுங்க. பொன்னாங்கண்ணி கீரையிலே நிறைய வெரைட்டிஸ் வருது, இது ஒரு வெரைட்டி. அப்படியே அந்த கீரையில் இருக்கிற தண்ணியிலே இது வதங்கட்டும். கீரை பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. உப்பும் ஆல்ரெடி போட்டுட்டோம், நம்ம பருப்பு தக்காளி போடும்போது உப்பு போட்டுட்டோம். இப்போ 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கீரை வதங்கிட்டு பிறகு தான் தண்ணி ஊற்றணும். இப்போ இது நம்மளுக்கு நல்லா இந்த தண்ணியிலே இது வெந்துடும். பருப்பு கீரைலாம் ஆல்ரெடி பாதி வதங்கிட்டு 3 to 4 விசில் விட்டு எடுக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு ஊற்றின தண்ணியிலேயே இந்த பருப்பு கீரை வெந்துடுச்சு. சும்மா கரண்டியில் எப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க, மேஷ் ஆகிடும். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு வடகம் போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். வடகம் போட்டு கீரை குழம்பு நம்ம தாளித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹோம்மேட் வடகம். பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பத்தில் ஊற்றிக்கலாம் வடகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு போட்டு நம்ம வடகம் போட்டு தாளிச்சிட்டோம். இதில் தண்ணி ஊற்றாதீங்க, இந்த குழம்பு இப்படி இருந்தால் தான் ருசியாக இருக்கும். இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் நான் இப்போ சப்பாத்தி கொடுத்தா சர்வ் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.